ஆட்ரிபியூட் டைரக்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் என்ஜி கிளாஸ் அண்ட் என்ஜி ஸ்டைல் என்னென்னு பார்க்க போகிறோம். என்ஜி கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் சிஎஸ்எஸ் கிளாஸ். அண்ட் தென் என்ஜி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்ளை இன்லைன் ஸ்டைல். இது எப்படி நம்ம அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜி கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு இது component.ts ஃபைல் வந்துடுங்க. இந்த டிஎஸ் ஃபைலில் நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்டில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அண்ட் தென் ஃபேஷன் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் எப்படி என்ஜி கிளாஸ் அண்ட் என்ஜி ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த HTML பேஜ் வந்துடுங்க. இந்த HTML பேஜில் ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் என்ஜி கிளாஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராடக்ட் டாட் ஸ்டாக்னு கொடுங்க. இது கண்டிஷன் ப்ராடக்ட் டாட் ஸ்டாக் அவைலபிள்னா இன் ஸ்டாக்குன்னு டிஸ்பிளே ஆகும். இதேமாரி ப்ராடக்ட் டாட் ஸ்டாக் அன்அவைலபிள்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம் HTML பேஜில். ஃபஸ்ட்டு இது component.ts ஃபைலில் நம்ம ஒரு ஸ்டாக்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஈச் ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருங்க. அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்ஸில் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணி அவுட்புட் என்னென்னு பார்க்கலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு ஐஃபோனுக்கு இன் ஸ்டாக்குன்னு இருக்குது. செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு